இந்திய பங்குச் சந்தைகளில் தொடர் சரிவு காணப்படுகிறது. 6வது நாளாக இன்றும் இந்திய பங்குச்சந்தை என்பது கடும் சரிவை சந்தித்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 842 புள்ளிகள் வரை சரிந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இந்திய பங்குச் சந்தைகளில் தொடர்ந்து 6வது நாளாக கடும் சரிவு என்கிற ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இதற்கு முதற்கட்டமா என்ன காரணம் அப்படிங்கறத பாக்குறீங்க? ஜென்ரலா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னால, சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னால யூஸ்வலி இது மாதிரி கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்கும் மக்கள் மத்தியில. இருக்கும் கட்சியை வரப்போகிறதா இல்ல எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாற போகிறதா அப்படின்னு சில பேர் மக்கள் இருக்கிற ஸ்டாக்ஸை கொஞ்சம் வித்துருவோம், அப்புறம் கவர்மெண்ட் வந்தோடனே புது கவர்மெண்ட் அமைச்சோன்னு நம்ம பார்த்து உள்ள வந்துக்குவோம், ஒருவேளை சரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுங்கிறது, இது மாதிரி ஒரு நர்வஸ்னஸ் இன் ஜென்ரலா மார்க்கெட்ல இருக்கும் பிஃபோர் எனி மேஜர் எலெக்ஷன்ஸ். ஸோ அதுதான் இப்போவும் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியுதுனோ ஒரு சிங்கிள் பர்டிகுலர் ரீசன் சொல்லணும்னா அந்த மார்க்கெட் நர்வஸ்னஸ் தான், எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறத வச்சுதான். ஸோ அதுதானே தவிர வேற ஸ்பெசிஃபிக்கா மார்க்கெட்ல பாக்குற மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ மேஜர் இந்த போஸ்ட் எலெக்ஷன் இப்போ எந்த அரசாங்கம் புதுசா வர்றாங்களோ அவங்க எப்படி அமைக்கிறாங்க, அவங்களுடைய பாலிசிஸ் எப்படி இருக்க போகுது, எப்படி கன்டினியூ பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து திருப்பி ஜூனுக்கு அப்புறம், இப்ப நம்ம மே மாசத்துல இருக்கோம், 9ஆம் தேதி, ஜூன் 3 நமக்கு தெரிய வந்துடும் ரிசல்ட்ஸ் எல்லாம். வந்த உடனே அதுக்கப்புறம் பிக்கப், தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்யறவங்க ஏற்கனவே கொஞ்சம் வெளியில எடுத்தாங்க பணத்தை. அப்ப அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. புது அரசாங்கம் வந்த உடனே இன்னும் கொஞ்சம் ஃபாரின் ஃப்ளோஸ் வர அரசாங்கத்தினுடைய புதிய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் கொள்கைகளை வச்சு அவங்க திருப்பி உள்ள பணம் கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி ஐட்டங்கள் தான் யூஸ்வலா ஒரு பிஃபோர் எலெக்ஷன் நர்வஸ்னஸ். இந்த நம்ம எக்ஸாமுக்கு முன்னால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்க மாதிரி முதலீட்டாளர்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னால ஒரு நர்வஸ்னஸ். அதுதான். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு சொக்கலிங்கம் பழனியப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.